ஒரு முதலமைச்சரினுடைய வீட்டின் மீதே நேற்று இரவு கடுமையாக தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இது இந்த நாட்டு மக்களை பெரும் அச்சத்தில் பீதியில் ஆழ்த்தி இருக்கிறது. முதலமைச்சரின் வீட்டிற்கே இதுதான் நிலையா? சட்டம் ஒழுங்கை சீர்கெடுக்கிறார்களா சங்கிகள் என்று இன்றைக்கு நாட்டு மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய நிலையில ஏன் இந்த தாக்குதல் நடைபெற்றது? நேற்று இரவு நடந்தது என்ன? முதலமைச்சரின் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் யார்? சங்கிகளால் சீரழிகிறதா சட்டம் ஒழுங்கு? விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம். வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. உள்ளபடியே மீண்டும் இந்த வீடியோவில் உங்களை சந்திப்பதில் எனக்கு பெரிய இந்த கண்டென்ட் பேசுறதே எனக்கு வந்து ஒரு மகிழ்ச்சிக்குரிய கண்டென்ட் இல்ல. அதனால ஏன்னா ஒரு முதலமைச்சரின் வீட்டின் மீதே தாக்குதல் நடத்தக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இந்த தேசம் சென்றிருக்கிறதா என்ற கவலையோட நான் பேச தொடங்குகிறேன். பல ஊடகங்கள் பேசாத அல்லது பேச மறைத்த செய்திகளை தமிழ் கேள்வி உங்களுக்காக பேசுகிறது. தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போறேன். எங்க சார் நடந்துச்சு இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மணிப்பூர் பாஜக ஆளும் மாநிலத்தில் பாஜக ஆளக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. மணிப்பூர்ல பெரும் கலவரம் வெடிச்சது உங்க எல்லாருக்கும் தெரியும். நேற்று நைட் என்ன நடந்துச்சு தெரியுமா? முதலமைச்சர் வீட்டின் மீதே தாக்குதல். இந்த நீ பற்ற வைத்த நெருப்பு ஒன்று அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் இது. நீங்க தான் பத்த வச்சுக்க அந்த நெருப்பை. உங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக பாஜக பற்ற வைத்த நெருப்பு இரண்டு சமூகங்களுக்கு இடையில் மோதலை ஏற்படுத்தி குளிர்காய நினைத்தது பாஜக. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? அது பாஜகவுக்கு எதிராகவே பூமராங் போல திரும்புகிறது. பாஜக எம்எல்ஏக்கள் ஓட ஓட விரட்டப்படுகிறார்கள் மணிப்பூர்ல. பாஜக அமைச்சர்களின் வீடுகளை முற்றுகையிட்டு மக்கள் போராடுகிறார்கள். பாஜக எம்எல்ஏக்கள் அமைச்சர்களின் வீடுகளின் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. உச்சபட்சமாக மாநிலத்தை ஆளக்கூடிய முதலமைச்சர் பீரோன் சிங் அவர் வீடு நேற்று கடும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, மணிப்பூர் கலவரத்தை உங்களுக்கு ஏற்கனவே நான் பேசியிருப்பேன். ஒரு வரியில சுருக்கமா சொல்லிட்டு நேற்று என்ன நடந்துச்சுன்னு சொன்னா தான் உங்களுக்கு புரியும். அதுக்காக தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அங்க வந்து ரெண்டு சமூகங்களுக்கு இடையில இப்ப சண்டை. ஒன்று மெய்த்தி இன மக்கள், இன்னொன்று குக்கி இன மக்கள். இந்த குக்கி இன மக்கள் அப்படிங்கிறவங்க பழங்குடியின மக்கள், ஷெட்யூல் ட்ரைப். இப்ப இதுல வந்து கொஞ்சம் கணிசமாக கிறிஸ்தவ சமுதாயத்தை தழுவியவர்கள் எல்லாம் கூட அங்க இருக்கிறாங்க பழங்குடியின சமூகத்தில். இப்ப இவங்களுக்கு ஷெட்யூல் ட்ரைப் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழங்குடியின சமூகம் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் இவர்களுக்கான இடஒதுக்கீடு, இவர்களுக்கான நிலங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ பாஜக அங்க ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன பண்றாங்கன்னா, பாஜக எங்கேயுமே வளர்ச்சியை பேசாது. பாஜக எப்பவுமே மக்களை பிளவுபடுத்தி துண்டாடி அரசியல் செஞ்சு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். மக்கள் அதுல வந்து ஒரு பக்கம் நின்று குளிர் காஞ்சி அதுல அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதான் பாஜக நிலை. அதுதான் உத்தரப்பிரதேசல செய்யறாங்க, அதுதான் குஜராத்ல செய்யறாங்க, எல்லாருக்கும் தெரியும். இப்ப மணிப்பூர்ல என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஒரு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. நீதிமன்றமும் ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுக்கிறது. என்ன அப்படின்னா, இந்த மெய்த்தி இன மக்கள் இவங்க வந்து அங்க வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கான ஒரு அளவுகோல்ல அங்கீகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள். இவங்களுக்கும் நீங்க பழங்குடியின அந்தஸ்து கொடுங்க, அதை பற்றி பரிசீலிங்கள் என்று வருகின்ற பொழுது அங்க பிரச்சனை வெடிச்சிருச்சு. ஏன்னா பிசிஐ அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய, அதாவது கிட்டத்தட்ட பொருளாதாரத்துல கல்வியில பழங்குடியின சமூகத்தை விட சற்றே முன்னேறிய வளர்ந்த சமூகமாக இருக்கக்கூடிய மெய்த்தி சமூகத்திற்கு குக்கி பழங்குடியின சமூகத்திற்கு கிடைக்கக்கூடிய அதே பழங்குடியின சமூக சலுகையை கொடுப்பது அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு வருகின்ற பொழுது என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா, குக்கி பழங்குடியின மக்கள் போராட்டத்துக்கு வர்றாங்க. அப்போ மெய்த்தி சமூக மக்களும் அவங்களுக்கு எதிராக போராட்டத்துக்கு வரும்போது இரு தரப்பும் கடும் மோதல். மணிப்பூரே பற்றி எரிகிறது. மணிப்பூரே பற்றி எரிந்துச்சு. துப்பாக்கி சூடு, பரஸ்பர தாக்குதல்கள், கிட்டத்தட்ட 200 பேர் பலியானார்கள் ஒரு மாநிலத்துல. வெக்கமா இல்லையான்னு நான் கேட்கிறேன். பாஜக இங்க வந்து ஒண்ணு இல்லைங்க, ஒரு நான் திருப்பி சொல்றேன், ஆதரிக்கல, அதை வன்மையா கண்டிச்சுட்டே சொல்றேன். எதை? கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனையில ஒரு இளைஞன் தன்னுடைய தாய்க்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையில அதுல வந்து டாக்டர் வந்து அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாரு யாரோ சொன்னதை கேட்டுட்டு அவன் வந்து டாக்டர் கத்தியால குத்திட்டான். இது தீவிரவாதிகளின் சதியா? வெளிநாட்டு சதியா? இது இரண்டு சமூகங்களுக்கு இடையிலான மோதல் அப்படிலாம் எதுவும் இல்ல. ஒரு தனிப்பட்ட கிரைம் அப்படி வைங்க. இதுக்கே பாஜக அவ்வளவு பேரும் வானத்துக்கு பூமி குதிச்சான் தமிழ்நாட்டுல. ஆஹா ஐயோ பார்த்தீர்களா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது அப்படின்னு. ஏண்டா எங்கடா போனீங்க நீங்க எல்லாம்? இப்போ சோத்த திங்கிறீங்களா வேற ஏதாவது திங்கிறீங்களா நான் கேட்கிறேன்.
மணிப்பூர்ல இவ்வளவு பெரிய கலவரங்க, 200 பேர் பலியா இருக்கிறாங்க. எத்தனை நாள்ல? 2023 மேல இந்த கலவரம் வெடிக்குது. இன்னைக்கு 2024 நவம்பர் நம்ம பேசுறோம், இன்னமும் கலவரம் ஓயல. அப்ப கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளாக நீடிக்கிறது கலவரம். நான் திருப்பி சொல்றேன், அதனாலதான் பாஜகவை ஏன் நான் இவ்வளவு கடுமையா எதிர்க்கிறேன் என்பதை தயவு செய்து தமிழ் கூறும் நல்லுலகம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க எந்த கட்சியை வேணாலும் ஆதரிங்க, பாஜகவை தவிர தயவு செய்து. அது உங்க இஷ்டம். நான் ஏன் பாஜக ஆதரிக்காதீங்கன்னு திருப்பி திருப்பி பாஜகவை ஒற்றை புள்ளியில் வைத்து எதிர்க்கிறேன். சமீப காலமாக பாஜகவோடு சேர்த்து நாம் தமிழரையும் எதிர்க்கிறேன்னா, மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் அரசியல் ரீதியாக இந்த கட்சி அந்த கட்சியை எதிர்வினையாற்றும், அந்த கட்சி இந்த கட்சியை திட்டும். ஆனா பாஜகவும் நாம் தமிழரும் மட்டும்தான் எப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்கிடையில் பிளவை ஏற்படுத்தி, சாதியை சொல்லி, மதத்தை சொல்லி, இனத்தை சொல்லி, சண்டையை மூட்டி விட்டு, இவன் அவனை அடிக்கிறதுக்கும் அவன் இவன் அடிக்கிறதுக்கும் மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது இந்த இரண்டு கட்சிகள். அப்ப நீங்க இப்படி ஒரு சூழல் ஒரு மாநிலத்தில் உருவாயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் நீங்க அதை ஆஃப் பண்ணவே முடியாது. நீங்க ஏற்படுத்துறது ஈஸியா யாரோ தூண்டி விட்டுட்டு போயிருவான். ஆனா திருப்பி மக்கள் நிம்மதியா வாழவே முடியாது. அப்படி ஒரு சூழல் தள்ளப்பட்டுரும். அப்படித்தான் இன்னைக்கு மணிப்பூர் 1.5 வருஷமா பத்தி எரியுது. இப்ப என்ன ஆயிடுச்சு, ஒரு மாதிரி கொஞ்சம் இணையத்தெல்லாம் முடக்குனாங்க. இணையத்தெல்லாம் முடக்கி எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் இணைய சேவை கொடுக்கப்பட்ட பொழுது தெரிந்தது, ஒட்டுமொத்த உலகமும் அதிர்ந்து போனது. 2 பெண்கள் கூட்டு பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு நிர்வாணமாக அழைத்துச் செல்லப்பட்டார்கள். பார்த்து உலக நாடுகளே அதிர்ந்து போனது. இந்த பிரதமர் துளியும் அதை பற்றி கவலையின்றி மணிப்பூருக்கு போய் எட்டியே பார்க்கலங்க. மணிப்பூர் பக்கமே போல. ஆனா இவரு ரஷ்யா உக்ரைன் போற நிறுத்துவாராம். எங்க மணிப்பூருக்கு போய் பார்த்தா என்ன? அந்த 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 மக்கள் இந்த நாட்டு மக்கள் இல்லையா? அவர்கள் இந்த தேசத்தின் மக்கள் இல்லையா? போகமாட்டார். இப்ப இப்படியே பத்தி எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இடையில இல்ல நாங்க எல்லாம் சமாதானம் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. இப்ப திருப்பி போன மாசம் செப்டம்பர் 7ஆம் தேதி ஜிரிபாம் அப்படிங்கிற மாவட்டத்துல, மணிப்பூர்ல இருக்கக்கூடிய ஜிரிபாம் அப்படிங்கிற மாவட்டத்துல செப்டம்பர் 7ஆம் தேதி ஒரு வன்முறை சம்பவம். இதுல 6 பேர் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். திருப்பியும் வன்முறை வெடிக்குது. இப்ப என்ன பண்றாங்க, பல பேர், நான் சொல்றேன் நல்லா புரிஞ்சுங்க தமிழ்நாட்டு மக்களே, தமிழ்நாட்டில் நீங்க உங்களுக்கு இதெல்லாம் செய்தி, பாஜக தமிழ்நாட்டுல வந்துருச்சுன்னா என்ன ஆகும் நான் சொல்லட்டுமா? நீங்க உங்க வீட்டுல இருக்க முடியாது. நீங்க நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்படுவீர்கள். உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா அப்படி? ஏன்னா வீட்டுல இருந்தீங்கன்னா வீட்டுக்கு பாதுகாப்பு இருக்காது, அட்டிப்பான், தீக்கிரையாக்குவான், வீடே இருக்காது, வீட்டை எரிச்சிருவான். உங்களை எல்லாம் கொண்டு போய் எங்கேயாவது முகாம்ல டென்ட் போட்டு முகாம்ல தங்க வைப்பான். அங்கதான் இருக்கணும். இலங்கையில் போருக்கு பின் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள் அல்லவா நம்முடைய தமிழர்கள், இலங்கை தமிழர்கள். அந்த மாதிரி சொந்த நாட்டிலேயே அகதி மாதிரி போய் முகாம்ல தங்குறான். எங்க? மணிப்பூர்ல பாஜக அரசு தங்க வச்சிருக்கு. அப்படி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். அதுல 3 பெண்கள் 3 குழந்தைகள் கடத்தப்படுகிறார்கள். மொத்தம் 6 பேர் கடத்தப்படுறாங்க. பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட 6 பேர் கடத்தப்படுகிறார்கள். இப்ப கடத்தப்பட்டவர்கள் சில நாட்களுக்கு பிறகு சடலமாக, பிணமாக அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆற்றின் கரை அருகே மீட்கப்படுகிறார்கள். 6 பேரையும் படுகொலை பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான், கொந்தளிச்சுட்டாங்க மக்கள். இப்ப கொந்தளித்து போய் அவ்வளவு பேரும் என்ன செய்யறான், ரோட்டுக்கு வந்துட்டான். வந்து இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது, எடுக்குமா எடுக்காதான்னு இப்ப சண்டை, தகராறு, இப்ப மோதல். இப்ப ஒன்றிய அரசு என்ன பண்ணுது, கூடுதலாக நாங்க 200 ராணுவ வீரர்கள் அனுப்புறோம், படை வீரர்கள் அனுப்புறோங்கிறாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, வெறுப்பின்றி என் பேச்சை கேளுங்கள் தயவு செய்து. நான் என்ன சொல்றேன், பாஜக ஆதரவு நண்பர்கள் என்ன ஏதுன்னே தெரியாம என்ன திட்டுறீங்க. எதுக்குன்னே தெரியாம திட்டுறது, வன்மத்தை கேட்கறது. நான் என்ன சொல்றேன், உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு இப்படி நடந்தா நீங்க இப்படிதான் பேசுவீங்களா? என்னைய திட்டுறதை விடுங்க, என்னைய எவ்வளவு வேணாலும் திட்டிங்க, உங்க ஆசை தீர திட்டுங்க. ஆனா மணிப்பூர் எப்படி இருக்குது தயவு செய்து மனசாட்சி சொல்ல. மணிப்பூர் மாதிரிதான் தமிழ்நாடு இருக்குதா? எதையா நான் பேசினா தமிழ்நாட்டை பத்தி பேசுறா அப்படிங்கிறீங்க. மணிப்பூரும் தமிழ்நாடு மாதிரி ஒண்ணா? தமிழ்நாட்டுல ஆங்காங்கே நடக்கக்கூடிய தனிப்பட்ட கோபத்துல இவன் அவனை அடிச்சுட்டான், அவன் இவனை அடிச்சுட்டாங்கிற தகராறும் ஒரு ஸ்டேட்டே 1.5 ஆண்டுகளாக இயங்க முடியாமல் பற்றி எரிகிறது. அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும்? வேலைக்கு போக முடியுமா? சாப்பிட முடியுமா? அந்த பிள்ளைங்களுடைய ஸ்கூல் எஜுகேஷன் என்ன இருக்கும்? உங்ககிட்ட பிள்ளைங்க நீங்க இப்படி இருப்பீங்களா? இதுதான் குஜராத்ல நடந்துச்சு, இதுதான் உத்தரப்பிரதேசத்துல நடக்குது, இதுதான் மணிப்பூரில் நடக்குது. அதனாலதான் நான் சொல்றேன், பாஜக ஆபத்தான கட்சி, தமிழ்நாட்டுக்குள்ள விட்டுறாதீங்கன்னு. நீங்க யாருக்கும் அது புரிய மாட்டேங்குது. வெறுப்பும் வெறியும் தொற்றிக்கொள்வது எளிது நண்பர்களே. அது அப்புறம் நீங்க நினைச்சாலும் அதை அணைக்க முடியாது. இன்னைக்கு அந்த இடத்துக்கு பாஜக போயிடுச்சு. இப்ப என்ன பண்ணிட்டான், பாஜகவுடைய ஒன்றிய அமைச்சர்கள் வீட்டின் முன்னாடி தாக்குதல் நடந்துச்சு. இப்ப முதலமைச்சர் வீட்டின் மீதே தாக்குதல்.
இப்ப இதை எப்படி அணைக்கிறதுன்னு தெரியாம பாஜக விழி பிதுங்கி நிற்கிறது. நீங்க பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான், நல்லா கொஞ்சிக்கங்க, பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் சீனா இந்தியாவுக்குள் இவ்வளவு ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கான். பாஜக ஆட்சியில இந்தியா பாதுகாப்பாகவே இல்லை என்பதற்கான சான்றுகள் இவை. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு நாடு எப்பங்க பாதுகாப்பா இருக்கும்? எல்லை பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எல்லை பாதுகாப்பாக இருக்குதா? இல்ல. சீனாக்காரன் இந்தியாவுக்குள்ள ஊடுருவிட்டான். கிராமத்தை போட்டு வீட்டை கட்டி ரோடு போட்டிருக்கான். அப்போ எல்லை பாதுகாப்பாக இல்லை. சொந்த நாட்டு ராணுவ வீரர்களை பயங்கரவாதிகள் நம்ம நாட்டுக்குள்ள வந்து தாக்குதல் நடத்தி கொண்டுட்டு போயிட்டான். இந்த அரசால் அதை தடுக்கவும் முடியல, அந்த நம்முடைய சொந்த நாட்டு ராணுவ வீரர்களை பாதுகாக்கவும் முடியல. பாராளுமன்ற கட்டடத்துக்குள்ள புகுந்து வெடிகுண்டை போட்டு போயிட்டான். கண்ணீர் புகை குண்டு, வண்ண புகை குண்டு, பாராளுமன்ற கட்டடத்துக்குள்ள புகுந்து. பாதுகாப்பு இல்ல. அப்ப ராணுவ வீரனுக்கு பாதுகாப்பு இல்ல, எல்லையில பாதுகாப்பு இல்ல, பாராளுமன்றத்துக்கு பாதுகாப்பு இல்ல, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர் வீழ்ச்சி, பொருளாதாரம் சரியில்லை. ஏன்னா இந்தியாவில் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம், இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலீடுகள் எல்லாம் எடுத்து அவன் நாட்டுக்கு போயிட்டான். வரலாறு காணாத சரிவு, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு, பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து கொண்டே போகிறது. பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து கொண்டே போகின்ற காரணத்தினால் பாமாயில், பருப்பு, எண்ணெய் பொருட்களுடைய விலை கட்டுக்கடங்காமல் உயர்ந்துகிட்டு இருக்கு. எங்க மனசா நீங்க இதுக்கப்புறமும் பாஜகவை ஏன் ஆதரிக்கிறீர்கள்? எனக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க நண்பர்களே, ஒரு காரணம் சொல்லுங்க பிளீஸ், தயவு செய்து சொல்லுங்க. நியாயமா பேசுங்க, மனசாட்சியோட பேசுங்க. கோடிக்கணக்கான மக்களின் வரிப்பணத்தை கட்டி பாராளுமன்ற கட்டணம் ஒழுகுது. நீங்க சொல்லுங்களேன், நீங்க தயவு செய்து சொல்லுங்க. இப்ப நான் திமுக ஆட்சியில இருக்கக்கூடிய நிறை குறை ரெண்டையும் சுட்டி காட்டி பேசியிருக்கிறேன். அப்ப நிறைகள் என்று சொல்லி நம்ம பட்டியல் இவ்வளவு இருக்குதுப்பா, கண்ணுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சு நடந்திருக்குல்ல. இத்தனை பிள்ளைங்களுக்கு அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி போகக்கூடிய பிள்ளைங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. கட்டணமில்லா பேருந்து, மகளிர் உரிமை தொகை, நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இதெல்லாம் வெறும் பேர் இல்ல. இதெல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு கல்வி உதவித்தொகை. பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய், மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய், மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய், பெண்களுக்கு கட்டணம் இல்லாத பேருந்து. நம்ம அடுக்கிறோம்ல அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்கள் இல்லையா? கீழடியில நம்முடைய பண்பாட்டை விளக்கக்கூடிய விதத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு என்ன சொல்றது, கீழடியில அருங்காட்சியகம், மிகப்பெரிய மருத்துவமனைகள், மிகப்பெரிய நூலகங்கள் கட்டி திறக்கப்பட்டிருக்கிறது. புதிய நிறுவனங்கள் இங்கே தொழில் தொடங்கி இருக்கிறார்கள். நம்ம லிஸ்ட் போடுறோம்லங்க, சொல்லுங்க. நீங்க இப்படி சொல்லிங்களா? பாஜக ஆட்சியில குறைகள் இருக்குதா? ஆமா, எஸ். தமிழ்நாட்டு அரசுல குறை இருக்குது, ஆமா. விமர்சிப்பதற்கான சில காரணங்கள் இருக்குது. அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், நியாயமான கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அந்த மாதிரியான போதாமைகளை நம்ம சுட்டி காட்டுறோம். அதுல எங்கேயும் நம்ம அப்போ போதாமைகள் எவ்வளவு இருக்குங்க? இவ்வளவு இருக்குதா? ஓகே. நிறைகள் எவ்வளவு இருக்குங்க? இவ்வளவு இருக்குது. அப்போ நாங்க ஆதரிக்கிறோம். நீங்க பாஜக என்ன இருக்கு நிறைன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். மத வெறியை தாண்டி இந்த 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 சூழல் இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தான சூழல் என்பதை தயவு செய்து தமிழ்நாட்டுக்கு பாஜக தயவு செய்து வேண்டாம் நண்பர்களே, தயவு செய்து வேண்டாம். புரிஞ்சுக்கங்க. எனக்கு என்னங்க பர்சனல் பகையாங்க பாஜகவோட? நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ பாஜக வேண்டாம் என்று சொல்றதே உடனே ஹிந்து விரோதின்றதான், தேச விரோத. பாஜக தாண்டா தேச விரோத கட்சியா இன்னைக்கு இந்த நாட்டை சீரழிச்சுக்கிட்டு இருக்கு, தேசத்தை துண்டாடிக்கிட்டு இருக்கு. நாங்க இந்த தேசத்தின் மீது அன்பும் பண்பும் பாசமும் பற்றும் தேச பக்தியும் கொண்டதால் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். பாஜகவை எதிர்த்து பேசினாலே ஹிந்து விரோதிங்க. எப்படி நான் ஹிந்து விரோதி ஆகும்? எங்களோட வாடா, நீங்க எல்லாம் ஹிந்துக்களின் பற்றார்களா போயிட்டீங்க, எங்களோட வாடா. ஒண்ணும் கிடையாது. யாரு ஹிந்து விரோதி? பாஜகவை தான் எடுத்து நாங்க கேள்வி கேட்கிறோம். பாஜகவை மட்டும்தான் எடுத்து கேள்வி கேட்கிறோம். அல்ல உடனே பாஜக எடுத்து கேள்வி கேட்டாலே ஹிந்து விரோதி. அப்ப எவ்வளவு தூரம் மதவெறியை ஊட்டியிருக்கான். அப்ப ஹிந்து விரோதி, ஹிந்து விரோதினா இந்த பாஜகவால ஹிந்துக்களும் தானே பாதிக்கப்படுறான். நான் ஹிந்துடா, நானும் தானே பாதிக்கப்படுறேன். என்ன எதனால பாதிக்கப்படுறேன்? பெட்ரோல் டீசல் விலைவரால நானும் தானே பாதிக்கப்படுறேன். பாமாயில் விலையை தீட்டு போயிட்டீங்க, நானும் தானே பாதிக்கப்படுறேன். டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் வீழ்ச்சி, எல்லா ஹிந்துக்களும் தானடா பாதிப்பு.
என்ன பிரச்சனை இல்லையா? இப்ப உத்தரப்பிரதேசத்தில் நேற்று மருத்துவமனையில தீ விபத்து, ஏராளமான குழந்தைகள் இறந்து போனார்கள். உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் ஆட்சியில ஒரு சில நாட்களில் 72 குழந்தைகள் ஆக்சிஜன் இல்லாமல் இறந்து போனார்கள். இறந்து போன குழந்தைகள் பெருவாரியானவர்கள் ஹிந்து குழந்தைகள் தானே. அப்ப ஹிந்துக்களுக்கும் பாதுகாப்பற்ற ஆட்சி தானே இது. இதுல எங்க ஹிந்துன்னா, எங்க முஸ்லீம்னா, எங்க கிறிஸ்டின், அது அவன் சாமி கும்பிடும்போது, நான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடும்போது ஹிந்து, அவங்க பள்ளியாசலுக்கு போய் தொழுகின்ற பொழுது இஸ்லாமியர்கள், அவன் சர்ச்சுக்கு போய் பிரேயர் பண்ணும்போது கிறிஸ்டின், அவன் சாமி அவன் கும்பிட்டு போறான். அரசா நீ என்ன செஞ்சேன்னு கேள்வி கேட்டா ஹிந்துன்னு கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டுறது அயோக்கியத்தனமா இல்லையா? இங்க யாரு ஹிந்து விரோதி எல்லாம் இல்ல. ஹிந்து பாதிக்கப்படக்கூடியவர்களில் பெருவாரியானவர்கள் ஹிந்து தான். இந்த உலகவாசி உயர்வாள அவனுக்கும் சேர்த்தான் கத்திக்கிட்டு இருக்கோம். அல்ல, மத வெறிக்கு உங்களை அறியாமலேயே நீங்கள் இரையாகி விடாதீர்கள். நின்று நிதானமாக ஒரு நிமிடம் சிந்திச்சு பாருங்க. மதம் பிடித்து விட்டால், வெறி பிடித்து விட்டால் எதுவும் கண்ணுக்கு தெரியாது. மணிப்பூர் நிலை தமிழ்நாட்டிற்கு வந்துவிடக் கூடாது. முதலமைச்சர் வீட்டின் மீதே நேற்று தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது மணிப்பூர்ல. அந்த மாதிரிலாம் தமிழ்நாட்டுல நீங்க யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டுல ஒரு கவுன்சிலர் வீட்டுல அடிச்சானாலே போச்சு. தேச விரோத சக்தியுமா, பயங்கரவாத சக்தியுமா, சட்டம் ஒழுங்கு சீர்குலைச்சிருச்சுமா. மணிப்பூரை பத்தி எவனும் கவலைப்படல. பேராபத்து. தமிழ் சொந்தங்களே, நின்று நிதானித்து சிந்தியுங்கள். பாஜக நாட்டிற்கு, வீட்டிற்கு இல்லையா, சமூக நல்லிணக்கத்திற்கு ஆபத்தான கட்சின்னு அடிக்கடி சொல்லுவேன். அதை மீண்டும் மீண்டும் நினைவில் கொள்ளுங்கள் என்று சொல்லி, மிகுந்த கனத்த வேதனையோடு இதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். குறிப்பாக பாஜகவை ஆதரிக்கக்கூடிய நண்பர்கள் புரிந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு நான் நிறைவு செய்கின்றேன். மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன், நிறைவு செய்கின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.